நாம இன்னைக்கு பாக்குற வீட்டு பூனைகள் 9,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனிதர்கள் விவசாயம் பண்ண உணவுப் பொருளை எலிகளிடமிருந்து பாதுகாக்கத்தான் வீடுகளில் பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீட்டு பூனைகள் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். பூனைங்க 4,000 to 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எகிப்தியன்ஸோட செல்ல பிராணியா வீடுகளில் வளர ஆரம்பிச்சிருக்கு. பூனைங்க எகிப்தியரோட தெய்வ வழிபாட்டு விலங்காவும் இருந்திருக்கு. இந்த தெய்வத்துக்கு பேரு பாஸ்டேட்னும் அழைச்சிருக்காங்க. இந்த பாஸ்டேட் தெய்வமானது பூனை முகத்துடன் காட்சி அளிக்குமாம். எகிப்தியன்ஸ் பீரியல்ல பூனைங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அது ஒரு பெரிய குற்றமாவும் கருதப்பட்டிருக்கு. அதுக்காக சில சமயம் சில பேருக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, பூனைங்க இறந்தா எகிப்தியன்ஸ் பீரியல்ல அவங்களுக்கு சடங்குகள் செஞ்சு உடலை பாதுகாக்கும் முறையில், அதாவது மம்மி முறையிலும் உடலை அடக்கம் செஞ்சிருக்காங்க. பூனைங்களுக்கு மனிதர்களை விடவும் ரொம்பவே நினைவாற்றல் அதிகமா. ஒரு நாளைக்கு நடக்கிற சில நிகழ்வுகளை 16 மணி நேரம் வரைக்குமே அதனால ஞாபகத்துக்குள்ள வச்சிருக்க முடியுமா. பூனைங்களுக்கு ஒரே காதில் 32 சிறிய நரம்புகள் காணப்படுதாம். அதனால பூனைங்களோட காதுகளை 180 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியும். இது அவங்களோட கேட்கும் திறனை ரொம்பவுமே சிறப்பா வச்சிருக்குமா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பூனைங்க நடக்கும்போது முன் மற்றும் பின்னங்கால்கள் ஒரே பக்கமாகத்தான் நகர்த்தப்படுது. இந்த செயல் ஒட்டகம் மற்றும் ஜிராஃப்கள் போன்ற குறைவான மிருகங்கள் கிட்ட மட்டும்தான் காணப்படுது. அதனாலதான் பூனைங்க நடக்கும்போது பெருசா சவுண்ட்ஸே கேட்காது. பூனைங்க மியாவுன்னு சவுண்டு போடுறதே மனுஷங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காகத்தானா. சோ இனிமே உங்க வீட்டு பூனைகள் மியாவுன்னு சவுண்டு போட்டா அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேளுங்க. பூனைங்க இரவு நேரங்கள்ல ரொம்பவுமே சூப்பரா பார்ப்பாங்க. ஏன்னா மனுஷங்களை விடவே 6 மடங்கு இரவு நேரங்கள்ல பார்க்கும் திறன் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சோ இந்த செயல் அவங்க இரவு நேரங்கள்ல வேட்டையாட ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கான். பூனைங்க ஒரு நாளைக்கு 12 to 16 hours வரைக்கும் தூங்குமா. அதாவது தன்னோட வாழ்நாள்ல 70% தூக்கத்துக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுமா. மனுஷங்க நாம உடலை சுத்தம் பண்றதுக்கு குளிக்கிறோம். ஆனா பூனைங்க தன்னோட உடம்ப சுத்தம் செய்யறதுக்காக நாக்குனால உறைவாங்கலாம். நாம என்னதான் பிராண்டட் சோப்பு ஷாம்புன்னு வாங்கி குளிப்பாட்டினாலும் அவங்க நாக்குனால சுத்தம் செய்யறத தான் பெருசா விரும்புவாங்களாம். பூனைங்க தங்களை சுத்தம் செஞ்சுக்கிறதுக்காகவே 40% நேரத்தை ஒரு நாளைக்கு செலவழிப்பாங்களாம். பூனைங்களால 100 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை உருவாக்க முடியுமா. ஆனா நாய்ங்களால 10ல இருந்து 15 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை தான் உருவாக்க முடியுமா. பூனைங்களை இண்டிபெண்டன்ட் திங்கர்னு ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? ஏன்னா பூனைங்களால ஒரே இடத்துல கண்களை மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்க முடியும், தியானம் பண்றவங்கள போல. அதனாலதான் இவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் திங்கர்னு நேம் வந்துச்சு. ஆனா நாய்ங்களால அப்படி இருக்க முடியாது. பூனைங்க உயரத்திலிருந்து விழுந்தா தன்னை சுழற்றி கால்களால நிப்பாங்களாம். இத ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா பூனைங்களுக்கு பிளைட்ல இருக்கிற ஜிராஸ்கோப் போல சென்சார் இருக்காம்.